எப்பவும் நம்ம மையம் இப்படிலாம் சமத்தா உட்காந்துருக்க மாட்டானே, என்னடா சமத்தா உட்காந்துருக்கேன்னு பார்த்தா, கையில லப்பர் பேண்ட் எடுத்து வச்சு விளாண்டுட்டு இருந்தாங்க சாரு. சரி நம்மளும் கூட போய் உட்காருவோமேன்னு கையில ஹேர் பின் ஒண்ணு வச்சிருந்தேன். அத வாங்கி வச்சிருந்தேன். சரி தலைய குனியிறானே செல்லமா முத்தம் தான் குடுக்க போறான்னு நம்மளும் குனிஞ்சா, ஹேர் பின்ன இப்படித்தே மாட்டணும்னு என் முடிய புடிச்சு இழுத்து சொல்லி காமிக்கிறேன். என்ன வலும்பலா போச்சு பார்த்துக்கிடுங்க. அப்புறம் நம்ம பெரியப்பா கிழங்கு கொண்டு வந்திருந்தாங்க. அது நம்மளுக்கு சுத்தமா பிடிக்காது. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு அத எடுத்து வச்சுட்டு, அப்படியே நம்ம தோட்டத்துல போய் கொஞ்சமா வெள்ளரிக்கா பறிச்சுட்டு வந்தேன். இப்பலாம் இத கடைக்கு குடுக்க ஆரம்பிச்சுருது. மாதுளம்பழம் கிடந்துச்சா, அத எடுத்து ஜூஸ் போடலான்னு எடுத்தேன். அதுக்கு இடையில நம்ம ராஜா ஞாபகம் வந்துச்சு. ஐயய்யோ! ராஜா இன்னும் சாப்பிடவே இல்லைன்னு, அவங்களுக்கு கொஞ்சம் தீனி அள்ளி போட்டுட்டு, அப்படியே நம்ம மாதுளம்பழம் உரிச்சது இருந்துச்சா, அதுல காலையில சுட வச்ச பால் இருந்துச்சு. அத தான் எடுத்து வச்சு இது பண்ணிட்டு இருந்தேன். அது இந்த கலர்ல வந்துட்டு இருந்துச்சு. இல்ல நம்ம போடுற ஜூஸ் தான் இப்படி இருக்குமோ என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, வாட்டர் கேன்ல அடைச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு குடிப்போம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு புளி இருந்துச்சு. புளிய தான் எடுத்து குத்திக்கிட்டு இருந்தேன். சரி 1/2 மணி நேரம் ஆயிருச்சே, என்னதான் அந்த வாட்டர் கேன்ல இருக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ குடிச்சு பார்த்தா பருத்தி பால் வாடை அடிக்குது. நம்ம போட்டது மாதுளம்பழம் ஜூஸா இல்ல பருத்தி பாலான்னு எதுவும் தெரியல. இருந்தாலும் நல்லாத்தான் இருக்கு.